பாலக்கோடு தாசில்தார் அலுவலகம் முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாசில்தார் அலுவலகம் முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் வட்ட துணை செயலாளர் அருள்குமார் தலைமையில் நடைபெற்றது. வட்ட செயலாளர் காரல் மார்க்ஸ், நிர்வாகிகள் தேவராஜ், பெரியசாமி, அசோக்குமார், சுகதேவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் அருள்குமார், மாவட்ட பொருளாளர் சிலம்பரசன், வட்ட செயலாளர் கோவிந்தசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலக்கோடு அருகே உள்ள சீராண்டபுரம் கிராமத்தில் உள்ள பாறை புறம்போக்கு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்கன்வாடி கட்டிடம், நூலகம், சமுதாய கூடம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீராண்டபுரத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் அமைத்து தர வேண்டும். 4 தலைமுறைகளாக வீடு கட்டி வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து தாசில்தாரிடம் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.